அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நாகூர் ஸ்பெஷல் தம்ரூட் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறீங்க. இதுக்கு நான் கேஷ்யூஸ் 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஆல்மண்ட் 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 70 கிராம் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் குக் பண்ணி வச்சுக்கணும். நான் ஒரு 2 விசில்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ரவா எவ்வளோ தேவைன்னா 200 கிராம்ஸ் ரவா நம்மளுக்கு தேவை. இப்போ அந்த நட்ஸ் பேஸ்ட் எல்லாத்தையும் இதெல்லாம் நட்ஸு, கேஷ்யூஸு, ஆல்மண்டு, அப்புறம் கடலைப்பருப்பு இந்த மூணையும் நம்ம ஒரு பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இந்த ஹல்வா நீங்கள் நெய்யில் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நான் 1 லிட்டர் பால் ஆட் பண்ணுறேன். தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் தான் ஆட் பண்ணுறேன். நம்ம இப்போ பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம பாலை சுண்ட வைக்க போகிறதெல்லாம் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் பால் கொதிச்சா போதும். இதில் ஒரு 2 ஏலக்காய் நல்லா நசுக்கி விட்டு அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அஞ்சு நிமிஷமாக இப்போ பால் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ ரவா நம்ம 200 கிராம் எடுத்து வச்சிடணும்ல, அந்த ரவா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணுங்க. நீங்கள் ரவா ஆட் பண்ணுறப்ப அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கெட்டி ஆகாமல் இருக்கும். கட்டியாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம ரவாவை ஆட் பண்ண நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம ரவாவை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமே அது நல்லா கெட்டி ஆகிடும். இதை நம்ம நல்லா குக் பண்ண ரவா டபுள் த சைஸாக ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய அளவான பாத்திரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் அந்த அயன் கடாய் பத்தலை அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த சில்வர் இதில் மாற்றிக்கிட்டோம். இப்போ சுகர் ஒரு 1/2 kg அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 600 கிராம் சுகர் ஆட் பண்ணேன். அது கரெக்டாக இருந்துச்சு. ரெசிபி படி பார்த்தா இதுக்கு 1 kg சுகர் ஆட் பண்ணணும். அவ்வளோ சுகர் தேவையில்லைங்கிறதுக்காண்டி நாங்கள் ஒரு 600 கிராம் சுகர்ஸ் தான் ஆட் பண்ணோம். சால்ட் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கலர் பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கலர் பவுடர் இல்லாததுங்கிறதுனால நான் லிக்விட் கலர் தான் ஆட் பண்ணேன். இப்போ பாருங்கள், சுகர்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி இப்போ ரவா கொஞ்சம் மேக்ஸிமம் ஒரு 90% குக் ஆகிடுச்சு. இது நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம பேலன்ஸ் கீயை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது சட்டியில் ஒட்டாமல் நம்ம கிண்ட தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம அல்வாவை கிண்டணும்.
கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம வந்து கோகோ பவுடர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் உங்கள்கிட்ட வந்து பூஸ்ட்டு போன்விட்டா அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மொத்தமாக வந்து 100 கிராம் கீ வந்து தேவைப்படும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீயை ஆட் பண்ணி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த நல்லா கரண்டிலேருந்து கீழே உழுவுறப்ப இந்த மாதிரி திட்டு திட்டாக வந்து உழுவணும். இதுதான் வந்து நம்மளுக்குள்ள கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நம்ம இதை குக் பண்ணணுன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான், இந்த ஹல்வா வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த அல்வாவுக்கு வந்து நம்ம தம் போடணுங்கிறதுனால இப்போ வந்து அவனில் வச்சு இதை வந்து நாங்கள் வந்து பேக் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து நார்மலாக வந்து எப்படி தம் போடுவோமோ அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். பேனில் வந்து கொஞ்சம் வந்து ஆயிலை வந்து கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த அல்வாவை வந்து இதில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. கார்னிஷிங்காண்டி கொஞ்சமாக வந்து ஆல்மண்டை வந்து ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மேலாக்க வந்து கொஞ்சமாக கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து 180 டிகிரியில் வந்து நம்ம வந்து 1/2 an hour வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம டேஸ்டியான தம்ரோட் அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரிவன்.